ஸோ நம்ம இப்போ வந்து லேர்னிங் பார்ட் 2ல இருக்கோம். அதுல செகண்ட் மாடியூல்ல செகண்ட் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ வந்து இதுதான் நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம இதோட முடிச்சோம். ஞாபகம் இருக்கா? லைக் இப்போ கலர் ஃபார்மேட்ஸ், ரீசெலர், 8 டேபிள் வந்து நம்ம 8 query டேபிள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் செஷன்ல. ஸோ அதோட இப்போ இந்த பவர் பிஐ ஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பவர் query எடிட்டர். இப்போ நீங்க டெஸ்க்டாப்ல இருக்கீங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஒரு டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்து பவர் query எடிட்டருக்குள்ள போயிட்டோம். கரெக்டா? இப்போ நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்குள்ள இருக்கோம். இப்போ இங்கேருந்து எப்படி பவர் query எடிட்டருக்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோம் டேப்லயே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் சொல்றது இந்த ஹோம் டேப். ஓகேவா? இதுல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து பவர் பிஐ பவர் query எடிட்டருக்குள்ள உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்து பவர் query எடிட்டருக்குள்ள நம்ம கொண்டு போயாச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கும் நீங்களும் இந்த ஸ்க்ரீன்ல இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி டிம் எம்ப்ளாயி தான் அது டிஃபால்ட்டாவே செலக்ட் ஆயிருக்கு. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பவர் query எடிட்டர்ல எப்போதுமே டேபிள்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. டிம் எம்ப்ளாயி query அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன query நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிம் எம்ப்ளாயி லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இதை தான் அவங்க queryன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது வார்னிங் மெசேஜ் வந்தது அப்படின்னா நீங்க போய் கிரெடென்ஷியல்ஸ் எடிட் பண்ணணும். உங்களுக்கு எந்த வார்னிங் மெசேஜும் வரல. ஓகே, வார்னிங் மெசேஜ் சம்டைம்ஸ் வார்னிங் மெசேஜ் வரும். உங்களோடது வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்தா போதும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு என்னோட டேட்டால வந்து என்னெல்லாம் மாத்தணும். டு ரீநேம் த query இந்த query செட்டிங்ஸ் பெயின் நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல. ஸோ உங்களுக்கு வந்து query ரீநேம் பண்ணும், அதாவது அந்த டேபிளோட நேமை வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் query செட்டிங்ஸ் பெயின். இந்த பெயின்ல வந்து நீங்க இந்த இடத்துல அதோட நேமை வந்து மாத்தலாம். சரியா? ஸோ இப்போ டிம் எம்ப்ளாயிக்கு நம்ம முதல்ல இப்போ டிம்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புரியும். நீங்க வந்து இன்னொரு பர்சன் கொடுக்கும்போது அது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டிம்ங்கிறது டைமென்ஷன், அதனால தான் அவங்க வந்து டிம்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அது எம்ப்ளாயின்னு இல்லாம அதை நான் சேல்ஸ் பர்சன் இப்போ நான் மாற்ற போறேன். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ல யூ ஹாவ் டு ரீநேம் இட் இன்டு த சேல்ஸ் பர்சன் அப்படிங்கறத. ஸோ இங்க செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு சேல்ஸ் பர்சன் அப்படின்னு மாத்துங்க. மாத்திட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் மாறிடும். ஓகே, ஸோ அந்த நேம் மாறினது வந்து நீங்க இங்க லெஃப்ட் சைட்லயும் பார்க்கலாம். உங்களோட டேபிள் வர நேம் மாறி இருக்கும். அண்ட் உங்களோட ரைட் சைட்லயும் அந்த டேபிளோட நேம் வந்து இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் காலமை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ என்கிட்ட நிறைய காலம்ஸ் இருக்குல்ல. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் இப்படி ஸ்லைட் பண்ணி போய் பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு நீங்க இப்படி கீழே போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 33 காலம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு காலமை வந்து நான் போய் அதை செக் பண்ணி த்ரூ அவுட்டா போய் ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் டேப்லே ஒரு நிமிஷம், எனக்கு மேல போக மாட்டேங்குது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. query இந்த ஒரு ரிப்பனுக்கு பேரு query பிளாக். ஓகே, இந்த queryன்னு போட்டிருக்கு பாருங்க. இதுல மேனேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இது ஓகே மேனேஜ் காலம்ஸ் இங்க இருக்கு. மேனேஜ் காலம்ஸ். ஓகே, மேனேஜ் காலம்ஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா சூஸ் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஒரு காலம் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம இங்க இதை யூஸ் பண்ணிக்குவோம். சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க சூஸ் காலம் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கோ டு காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோ டு காலம்னா எந்த காலம்க்கு நீங்க போகணும். இங்கே உங்களுக்கு அந்த 33 காலம்ஸோட லிஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க இதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல இது எல்லாமே அன்ஈவனா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ரைட் சைட்ல சார்ட்டிங்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட் ஆகி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நேம் வச்சு நேச்சுரல் ஆர்டர்னா உங்களோட டேபிள்ல எந்த ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் காமிச்சது. ஒரு ப்ராப்பரான சார்ட்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க இங்க போய் சார்ட்டிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இது வரைக்கும் நீங்க பண்ணி பாத்துட்டீங்களா? பண்ணுங்க, நான் வேணா வெயிட் பண்றேன். பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நேம்ல வச்சுட்டு இப்போ நீங்க இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸ் பர்சன் ஃபிளாக் காலம் வந்து லொகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து கீழே எஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் பர்சன் ஃபிளாக் எஸ்லேருந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. கடைசியில இருக்கு. ஓகே, எனக்கு கீழே வரைக்கும் போலையா? ஓகே, சேல்ஸ் பர்சன் ஃபிளாக். ஓகே, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ அந்த சேல்ஸ் பர்சன் ஃபிளாகை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபிளாக் கிட்ட அந்த பர்டிகுலர் காலம் கிட்ட உங்களை போய் லொகேட் பண்ணிடும். ஓகே ஓகே, இப்போ இங்க நீங்க ஃபர்தரா வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி யூஸ்வலா ஃபில்டர் பண்ணுவோம், இங்க போய் இந்த இடத்துல இந்த டிராப் டவுன் மாதிரி இருக்குல்ல, அந்த காலம்ல ஒரு டிராப் டவுன் இருக்கும். அந்த காலம்ல போயிட்டு நீங்க செலக்ட் பண்ணி எனக்கு ட்ரூ அப்படின்னு இருக்கிற சேல்ஸ் பர்சன் ஃபிளாகை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இங்க இடத்துல எனக்கு ட்ரூ மட்டும் தான் எனக்கு எனேபிள் ஆயிருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ட்ரூ அப்படிங்கிற சேல்ஸ் பர்சனோட ஃபிளாக் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ ஃபால்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரணும். இது வந்து ரிமூவ் ஆகல, இதுல ஃபில்டர் அன்செலக்ட் பண்ணிருக்கோம். ஆமா கரெக்ட், அன்செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஓகேவா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இதை வந்து செலக்ட் பண்ணோம் இல்லையா, பண்ண உடனே இங்க என்ன இருக்கு உங்களுக்கு அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல ஃபில்டர்ட் ரோஸ் அப்படின்னு காமிக்குது. நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்றோமோ ஒரு காலம்க்கு ஒரு காலம்க்கு நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்றோமோ அது எல்லாமே இங்க வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டே வரும். ஓகே, நீங்க அதை மாத்தணும். இப்போ நீங்க அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க நேம் கொடுத்துக்கலாம். அதாவது எந்த ரோவை நீங்க ஃபில்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. இங்க போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈக்குவல்ஸ் ட்ரூ மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா? அப்ளைட் ஸ்டெப்ஸோட டீடைல்டு அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட நேமை வந்து நீங்க மாத்த முடியும். ஒரே நிமிஷம், இங்க வந்து இது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிட்டு யூஸ்வலாவே நம்ம அப்ளைட் ஸ்டெப்ஸ் இது வந்து இதுல இல்ல, பட் வந்து இது வந்து ஜென்ரல் பிரின்சிபல். அதாவது நீங்க ஒரு இது வந்து யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஏன்னா ஃபில்டர்ட் ரோஸ்ன்னு இல்லாம ஃபில்டர்ட் சேல்ஸ் பர்சன் ரோஸ் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஏன்னா நிறைய ரோஸை ஃபில்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்ளைட் ஸ்டெப் எதுக்கு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே ஓகேவா? சேல்ஸ் பர்சன் ஃபிளாக் ரோஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ப்ராப்பரா தெரியும். ஓகே, இப்போ நீங்க ஏதாவது அன்டூ பண்ணும் இல்லைன்னா அந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா எந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணாங்கிறது உங்களுக்கு இதை வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 6th ஸ்டெப் வரும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுமா? திருப்பி நான் வெயிட் பண்ணுமா இல்ல ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ காலம்ஸை ரிமூவ் பண்ணணும். நம்ம இது ஆல்ரெடி நம்ம வந்து இது பண்ணும்போதே படிச்சோம். இப்போ இதுல இருக்கிற காலம்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஹோம் டேப்ல தான் இருக்கும். இதுல மேனேஜ் காலம்ல போயிட்டு ரிமூவ் காலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகும்.